Hey guys, welcome back to my channel சௌந்தர்யா அறுமுகம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ் கைஸ், நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் vlog போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து ஹால் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் மெயினாக இந்த ஹால் வீடியோ. என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. கைஸ், லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 2 டைம் போய் பர்ச்சேஸ் பண்ணோம். ஒரு தடவை போய் எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அது வந்து வேகா சிட்டி மாலில் இருக்க லைஃப் ஸ்டைலில். இன்னொரு டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். இது வந்து ஃபோரம் ஃபால்கான் சிட்டி இருக்குல்ல, அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ரெண்டே சேர்த்து ஒன்றா நான் போட்டுறேன். பாருங்க என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. இங்கே பாருங்க, டட்டா, இவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். ரேண்டமாக பிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். உங்களுக்கு முடிஞ்சால் சைடில் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா தனியாக போடுறேன். நான் பார்த்து எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ட்ரெஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு காமிக்கணும்னு நினச்சிருந்தேன். பிகாஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. பார்த்ததுமே பிக் பண்ணணும்னு சொல்லிட்டு பிக் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எனக்கு வந்து ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஏனே தெரியாது, நம்ம கண் ஃபஸ்ட்டு அங்கே தான் போகும் எவ்வளோ சாலிட் பிரிண்ட்ஸ் இருந்தாலும். அதுக்காக ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷனில் கூட நிறைய பேர் வந்து பேசியிருந்தீங்க. பட் ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அவங்கவுங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ எது பிடிச்சிருக்கோ அதை அவங்கவுங்க வியர் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாரல் லுக் அப்படின்னாவே வந்து அது ஒரு ஃபெமினைன் லுக் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அதை நம்ம வந்து சொல்லி அவங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணி இது பண்ண வேணாம் தான் விட்டுட்டேன். பிகாஸ் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க ட்ரை சாலிட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு. ஓகே, நான் எனக்கு சாலிட் பிரிண்ட்ஸும் பிடிக்கும் தான், பட் ஃப்ளாரல் இன்னும் அதிகமாக பிடிக்கும். ஸோ அது ரிலேட்டட் ட்ரெஸ் தான் இது. இந்த பாருங்க, நல்லா லூஸ் ஃபிட்டாக நான் வந்து வாங்கிட்டேன் கைஸ். என் சைஸ் வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு சைஸ் கம்மியான சைஸ், பட் அது அவைலபிளாக இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எக்ஸ்பெஷலி பீபா பிராண்ட்லேருந்து இது வரைக்கும் நான் ட்ரெஸ் வாங்கினதே இல்லை கைஸ். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அது ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. சரி, ஒய் நாட் இந்த மாதிரி ஆஃபர் டைமில் வாங்கலாம் அப்படின்னு வாங்கினது தான். 50% ஐ திங்க் ஆஃபரில் கிடச்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ். இது வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸாகவும் நம்ம போட்டுக்கலாம், லெகின்ஸ் போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். பட் நான் மேக்ஸி ட்ரெஸ்ஸாக தான் இதை யூஸ் பண்ண போகிறேன். நமக்கு வந்து காலர் நெக் இருக்குது. இங்கே காலர் நெக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன்மே இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸில் நமக்கு இங்கே ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்து பட்டன் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சேம் பிரிண்ட்டு தான் கைஸ், ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த பட்டன்னு காலர் நெக் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு, மித்தபடி எல்லாமே சேம் தான். நமக்கு இந்த ஸ்டெப்பாக லேயராக வர மேக்ஸி ட்ரெஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக அப்படியே ஃப்ராக் மாதிரி நல்லா வைட் ஆங்கிளில் இருந்துச்சு, நல்லா பெருசாக இருந்துச்சு. நம்ம வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ். பார்த்ததுமே என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு. இது நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து அது ஏன் பிடிச்சிச்சின்னு சொல்ல தெரியல. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கலர் காம்பினேஷன் ஒரு மாதிரி லைட் ஸ்கை ப்ளூ, பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன், லைட் ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி கலருக்கு வந்து பிங்க் கலர் வித் க்ரீன் கலர், டார்க் எல்லோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருந்துச்சு. எனக்கு அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அட்ராக்ட் பண்ணிருச்சு என்ன. இதோட ப்ரைஸ் எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 3299. பட் நான் ஆஃபரில் ஐ திங்க் 50% ஆஃபரில் வாங்கியிருந்தேன். 1600 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒர்த் இட் கைஸ். பீபா ட்ரெஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. இது ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்யூச்சர் அப்டேட்டில் எப்போயாவது வாங்கினேன்னா சொல்கிறேன், நல்லா இருக்கா ஒர்த்தா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா ஐ திங்க் 36 வாங்கணும்னு நினைக்கிறேன். பட் அந்த சைஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் 38 வாங்கிக்கிட்டேன் நான். இதுவுமே ஓகே தான். இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ்லாம் நம்ம ஒரு சைஸ் பெருசாக போனாலுமே பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்காது. பட் குர்த்திஸ்லாம் போனால் தொலைன்னு அசிங்கமாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுங்கிறதுனால ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்கோ ஜீன் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து கார்கோ ஜீன்ஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங், அந்த லூஸ் ஃபிட் ஜீனு. அதனால தான் வந்து இது வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்பே நிறைய பேர் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எஸ், எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. போட்டு பார்த்ததுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்டைலிஷாக இருந்துச்சு. அதனால தான் இந்த ஜீன் நான் பிக் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ப்ளஸ் அந்த ஹூக் டைப்பில் வந்து கொடுத்து ஜிப் கொடுத்துருக்காங்க. இது பட்டன் டைப் இல்லை, ஹூக் டைப் அப்படிங்கிறதுனால இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம். வந்து பெல்ட்டுக்கு வந்து அவங்க அந்த இது கொடுக்கல. சைடில் பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பாக்கெட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி கார்கோ ஜீன்ஸில்.
பண்ணலாம். கீழே லென்த் பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிளில் லென்த் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜிஞ்சர் பிராண்ட்லேருந்து வாங்கினேன். 28 சைஸ் வந்து வாங்கியிருக்கேன். வியர் பண்ணியிருக்கும் போது ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கைஸ். ஸோ தட் எனக்கு வந்து இது பார்த்ததுமே அட்ராக்ட் பண்ணிடுச்சு இந்த கார்கோ ஜீன்ஸ். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. இப்போ வந்து இந்த மாதிரிலாம் ட்ரெண்டிங் கைஸ், வித்தியாசமாக வந்து ஜீன்ஸ் போடுறது. இப்போ ஸ்லிம் ஃபிட்டு, அதுக்கப்புறம் நார்மல் ஜீன்ஸ்லாம் வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. வைட் ஆங்கிள் ஜீன்ஸு, கார்கோ ஜீன்ஸு, கொரியன் ஃபிட் ஜீன்ஸ், இந்த மாதிரி ஜீன்ஸ்லாம் தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? நான் லைஃப் ஸ்டைலில் ஜிஞ்சர் பிராண்ட்லேருந்து இதான் கைஸ் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஜீன்ஸ் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. கம்பேர்ட் டு H&M ஜீன்ஸ் இது வந்து சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டூன் டிஷர்ட்ஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங். ஈவன் அது கார்ட்டூன் டிஷர்ட்க்குன்னே தனி ஷார்ட்ஸுமே நான் போட்டிருந்தேன். பிகாஸ் அவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. யாரை பார்த்தாலும் வந்து கார்ட்டூன் டிஷர்ட்ஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்தளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது. சரி வைநாட் நம்மளுமே புதுசாக கார்ட்டூன் டிஷர்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ண டிஷர்ட்ஸ் தான் இது. ஒன்று ஒன்றா காமிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லூனா டியூன்ஸ் அப்படிங்கிற டிஷர்ட்டு செம்மையாக இருக்குல்ல. இது வந்து இந்த ஒயிட் வித் பிளாக் காம்போ அப்படிங்கிறனால நம்ம வந்து ட்ராக் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக வந்து இந்த டெய்லி வியர்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. பிகாஸ் 70% ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த டிஷர்ட்டுக்கு, லூனா டியூன்ஸ் அப்படிங்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த பிராண்டு தான் எக்ஸாக்டாக. ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த லூனா டியூன்ஸ் கார்ட்டூன் ரிலேட்டடாகவே இருக்கும். பாருங்க, ஒரு சேஞ்சஸுமே இல்லை, ஃபுல்லாக அதே தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி 799. 50% ஆஃபரில் வாங்கியிருக்கேன் கைஸ். 70% இல்லை, இது வந்து 50%. 799 அப்படிங்கிறப்ப 400 ருபீஸ்க்கு இது வந்து வாங்கியிருக்கேன் நான். 400 ருபீஸ்க்கு இவ்வளோ சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு பிராண்டட் டிஷர்ட் வந்து கண்டிப்பாக ஒர்த் இட் கைஸ். இது நான் வியர் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது கூட ட்ராக் பேண்ட்ஸ் போட்டோன்னா பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன டிஷர்ட்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிராண்ட்லேருந்து அடுத்த கார்ட்டூன் டிஷர்ட் பிக் பண்ணியிருந்தேன். டட்டா, எஸ், டை அண்ட் டை டிஷர்ட்டுன்னு சொல்லுவாங்க. டை அண்ட் டை அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கும். இது பேர் தான் டை அண்ட் டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நமக்கு இந்த கார்ட்டூன் எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை கைஸ். என்ன இந்த டக்கெல்லாம் வரும்ல, இந்த கார்ட்டூன் இருக்க மாதிரி ஃபுல்லாக க்ராப் டாப் டிஷர்ட். இது ஆக்சுவலாக வந்து ஃபுல் டிஷர்ட் கூட கிடையாது, க்ராப் டாப் டிஷர்ட். இது போட்டு நம்ம அந்த கார்கோ ஜீன்ஸ் எல்லாம் போடும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால தான் சரி இந்த மாதிரி டிஷர்ட்லாம் நம்ம ரெகுலராக வியர் பண்ணுறதுக்கு வந்து போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் பிளாசோ பேண்ட்ஸ் போடலாம், இல்லை நார்மலாக வந்து ட்ராக் பேண்ட்ஸ் போடலாம், எது வேணால் போட்டுக்கலாம். பட் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்கும்போது. அதனால தான் மெயினாக வந்து நான் இது பிக் பண்ணேன். இது வந்து எம் சைஸ் பிக் பண்ணியிருக்கேன் கைஸ். இந்த ஜிஞ்சர் பிராண்ட் வந்து மீடியம் சைஸ் பிக் பண்ணியிருந்தேன். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா மீடியம் சைஸ் தான் பிக் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி க்ராப் டாப் போடும்போது, டிஷர்ட்ஸ் எல்லாம் போடும்போது நம்ம கையை தூக்குனா ஹிப் வந்து ரொம்ப தெரியும். ஸோ ஒரு சைஸ் அதிகமாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் இருக்க மாதிரி இருக்கும். அதனால இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால இதோட குவாலிட்டியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிரிண்ட் இது எனக்கு தெரியல, போனாலும் போயிடும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு வரும் இல்லைங்க பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் அந்த பேட்சாக வரும்ல, அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எக்ஸாக்டாக தெரியல. டிஸ்னிங்கிறது ஒரு பெரிய கம்பெனி, ஸோ வராதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஷார்ட் ஹேண்ட் தான், ரவுண்ட் நெக், அப்புறம் க்ராப் டாப், அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன கார்ட்டூன் டிஷர்ட்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இது எல்லாத்தையும் விட எனக்கு ஃபேவரட் வந்து இந்த டிஷர்ட் தான் கைஸ். போனதும் நான் வந்து எதை வாங்குறேன்னே இல்லையே, கண்டிப்பாக இதை வாங்கிடணும் அப்படின்னு பார்த்ததும் நினச்ச டிஷர்ட் என்னங்கிறது காமிக்கிறேன். டட்டா, டாம் அண்ட் ஜெர்ரி. சின்ன வயசில் யாரெல்லாம் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி பார்ப்பீங்க? கண்டிப்பாக எல்லாருமே 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சின்ன வயசில் நாங்கள்லாம் டெய்லி கார்ட்டூன் நெட்வொர்க் தான், அதில் டாம் அண்ட் ஜெர்ரி தான் பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ பார்த்ததும் பிடிச்சிருச்சு. ப்ளஸ் கலர் காம்பினேஷன் பாருங்களேன், ஆரஞ்சு வித் பிங்க், ஒரு மாதிரி ஃபெமினன் லுக்கில் வந்து பயங்கர அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் லென்த்தி டிஷர்ட். இது க்ராப் டிஷர்ட்னால் இவ்வளோ தூரம் வருமா, லென்த்தி டிஷர்ட்னால் கொஞ்சம் லென்த்தாக வருது. நம்ம மடித்து விட்டு போடும்போது ஒரு மாதிரி ஸ்டைலிஷ் லுக்காக கொடுக்குது. நெக்கு பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் நெக், அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்லீவ்.
லென்த்தாக வருது. பார்ட்டிஷன் 2 டிஷர்ட் எப்படி ஒரு டிஷர்ட்டை பார்ட்டிஷன் பண்ணி எப்படி இருக்குமோ சென்டர் கட் பண்ணி அந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி கலர்ஸ் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, வியர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. இதோட பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜிஞ்சர் பிராண்ட் அப்படிங்கிறதுலேருந்து எஸ்ஐஸ் நான் பிக் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 699. இதுவுமே பார்த்திங்கன்னா 50% ஆஃபரில் தான் எடுத்தேன். ஸோ 350 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தேன். 350க்குலாம் கண்டிப்பாக இதெல்லாம் ஒர்த் இட் கைஸ். கண்டிப்பாக கார்ட்டூன் டிஷர்ட்லாம் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 700, 800, மேக்ஸிமம் 1500 வரைக்குமே போகுது. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் 200, 300 ரேஞ்சில் தான் நான் பிக் பண்ணியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒர்த் இட். இந்த க்ராப் டிஷர்ட்டோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 899, பட் 50% ஆஃபரில் வந்து ஐ திங்க் 400 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்க அப்படின்னா அதர் பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் சீப் தான். இதெல்லாம் வந்து நான் எனக்காக வாங்கினது கைஸ். மீதி 2 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபோரம் ஃபால்கான் சிட்டியில் வாங்கியிருந்தோம். அது என்னங்கிறது காமிச்சிட்றேன். அங்கே பர்டிகுலராக பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைலில் வந்து யூஎஸ் போலோ பிராண்ட் இருந்துச்சு. அதில் வந்து பை டு கெட் டு ஃப்ரீ அந்த சேல் போட்டிருந்தாங்க. யூஎஸ் போலோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராண்டு. இவங்களுக்கு டிஷர்ட்லாம் நான் பார்த்தீங்கன்னா அந்த வேலண்டைன்ஸ் டேலெலாம் எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பேன். அந்த விலாக்லாம் பாருங்கள். கொஞ்சம் காஸ்ட்லி தான் யூஎஸ் போலோ. அதனால் வந்து ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பை டு கெட் டூ எல்லாமே எது எடுத்தாலுமே ஷர்ட்டுன்னு கிடையாது, வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பை டு கெட் டூ அப்படிங்கிற ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ வை நாட் நம்ம வந்து இப்போ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ ஷர்ட் அண்ட் பேண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக பை டு கெட் டூவில் வாங்கினோம். ஈவன் டிஷர்ட்ஸுமே ஆஃபரில் இருந்துச்சு. பட் டிஷர்ட் ஆல்ரெடி இவங்ககிட்ட ஒரு 2 கலர்ஸ் நான் வந்து அவங்களுக்கு இருக்கா, அதனால் வந்து வேறு ஏதாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது சூஸ் பண்ணோம். பேட்டர்ன் பார்த்திங்கன்னா யூஎஸ் போலோவில் சேம் பேட்டர்னாக தான் இருக்கும், கலர்ஸ் வேறு வேறு இருக்கும் டிஷர்ட்ஸில். பட் ஷர்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தா க்ரீன் கலர் ஷர்ட்டு அவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. காலர் நெக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் லென்த் ஸ்லீவ், அப்புறம் இங்கே பட்டன் அட்டாச் பண்ணியிருக்காங்க, லைன் ஸ்ட்ரைப் லைன் வர மாதிரி. அவ்வளோதான் கைஸ். இதில் வேறு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஜென்ஸ் ஷர்ட்லலாம் வேறு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லை. இதோட ப்ரைஸ் ஐ திங்க் 2000 சம்திங், இருங்க பார்க்குறேன், 2899 இந்த ஷர்ட்டு. ஆக்சுவலாக இப்போ பை டு கெட் அப்படின்னா நீங்கள் 4 ஐட்டம்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். அதில் வந்து எது ஹையஸ்ட் ப்ரைஸ் ரெண்டோ அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட எனக்கு வந்து ஒரு குர்த்தி மேட்ச் ஆகும் கைஸ், அதனால மெயினாக வந்து ஓகே அது கூட மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே இதை பிக் பண்ணோம் நாங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்க வந்து மீடியம் சைஸ் 40 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டாங்க. 39 வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் 49 எடுத்துட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் கைஸ். யூஎஸ் போல வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கைஸ். நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் அடித்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அவங்க டிஷர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதனால சொல்கிறேன். ஜென்ஸ்க்கு யூஎஸ் போல வந்து மஸ்ட் ட்ரை தான். இந்த ஒரு ஷர்ட். நெக்ஸ்ட்டு ஷர்ட் என்னங்கிறது காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் கோஸியாக இருக்குது கைஸ். இதுவுமே நல்லா இருக்குது. ஒரு மாதிரி அந்த வெயிட்டாக ஸ்ட்ராங்காக ரஃப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சாட்டன் கிளாத்துன்னு நினைக்கிறேன். இது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல சாட்டன்னா என்ன கிளாத்துன்னு. பட் இந்த கலர் ஒரு மாதிரி சாண்டிலில் வந்து இந்த ப்ளூ வித் பிங்க் கலரில் வந்து லைன்ஸ் வந்திருக்க மாதிரி. இது ஃபுல் லென்த்து தான், பட்டன் இருக்குது, காலர் நெக். இதுவுமே சைஸ் பார்த்திங்கன்னா சேம் சைஸ் தான் 40. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2899. இதுவுமே இந்த 2 ஷர்ட் வந்து பிக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓகே இதுக்கு மேட்சாகவே வந்து நம்ம பேண்ட்ஸ் போயிடலாம், ஸோ தட் அது திரும்ப வாங்க தேவை இருக்காதுன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாகவே நாங்கள் பேண்ட்ஸ் போனோம். அதுவும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர், லைட் ப்ளூ, இந்த கலர் அவங்க கிட்டே இல்லை பேண்ட், ஸோ இது பிக் பண்ணியிருந்தாங்க. அந்த பிஸ்தா க்ரீனுக்கும் நல்லாச்சு. 2 பேண்ட் எடுத்துருந்தோம் கைஸ். ரெண்டுக்குமே மேட்ச் ஆகுது. சாஃப்டாக இருக்குது கைஸ், பயங்கர சாஃப்ட்டு. ஒரு மாதிரி இந்த வெல்வெட் கிளாத்தை டச் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது கிளாத்து. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஹிப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த யூஎஸ் போலோ அப்படிங்கிறது இருக்கும், பட் இது உள்ளே போயிடும். பேக்கெட்ஸ் நார்மலாக பேண்ட் எப்படி இருக்கும், ஃபார்மல் பேண்ட் அந்த மாதிரி கைஸ். ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரும். அந்த ஒரு மாதிரி சுருக்கமாக வராமல் ஆங்கிள் லென்த் வரைக்கும் அழகாக வருது. ஃபிட்டிங் கரெக்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இவங்களோட சைஸ் பார்த்திங்கன்னா 32 பிக் பண்ணியிருந்தாங்க. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2799. பேக் சைட் பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்ட் லோகோ கொடுத்துருப்பாங்க பேண்ட்டில். ஜென்ஸுக்கு வேறு என்ன கைஸ் சொல்ல முடியும், அவ்வளோதான். பேண்ட்டு காலர் நெக்கு, ஃபுல் ஹேண்டு இல்லை ஆஃப் ஹேண்டு,
ஃபார்மல் பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு அவ்வளோதான், வேறு எதுவும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. பட் இந்த பேண்ட்டுக்கு சொல்லியே ஆகணும். இது ஏன் தெரியல கைஸ், பயங்கர காஸ்ட்லி. ஃபிட்டு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஈவன் ஹிப்லேயுமே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு டைப் பண்ணிக்கிறதுக்குமே கொடுத்துருக்காங்க, பட்டன் இருந்துமே. நல்ல குவாலிட்டியான பேண்ட் போல், என்னன்னு தெரியல. ஸ்லிம் ஃபிட்டில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபார்மல்ஸில் பேக் சைடு இந்த மாதிரி பட்டன் ஒர்க்லாம் இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட லோகோ போட்டிருக்காங்க. பெல்ட் போட்டுக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் தான் இருக்கலே காஸ்ட்லி, 3499. ஸோ ஒன்று வந்து 2799, இன்னொன்று வந்து 3499. அது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிட்டாங்க. மொத்தம் 4 செட்டுமே வாங்கிட்டாங்க. 6000 சம்திங்க்கே பார்த்தீங்கன்னா 2 செட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. பாய்ஸ்க்கு வந்து ஒரு செட் எடுக்கணும்னா நீங்கள் நார்மல் டைமில் போகிறீங்க அப்படின்னா யூஎஸ் போலலாம் ஐ திங்க் 5000 6000 ஒரு செட்டு வரும். ஸோ 2 செட்டு எடுக்கிறப்ப வந்து சூப்பர் தான் சேல் டைமில். ஒர்த் இட் கைஸ். எப்போல்லாம் சேல் போகிறாங்களோ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து எதாவது ஃபங்க்ஷன்ஸ் வருது அப்படின்னாலும் நம்ம வந்து வச்சு போட்டுக்கலாம். காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வாங்கும்போது ஏதாவது நல்ல ஹையண்ட் பிராண்ட் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் பீபா ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், நான் வந்து ட்ரை பண்ணேன். இவங்க இது வரைக்கும் ஷர்ட் பேண்ட்டு வந்து யூஎஸ் போலோவில் ட்ரை பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ வந்து அதை வாங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டைலிங் டிப். யாருக்காவது வாங்கணும் ரொம்ப நாளாக நான் யோசிச்சு வச்சுட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா சேல் டைமில் போய் வாங்குங்க. ஓகே, ஐ ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஹால் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அங்கே நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சவுந்தியா ஐஷு, அதுக்கப்புறம் எங்கள் கப்பல் பேஜ் ஐஷு மாம்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.